அப்பா கிட்ட கோச்சிட்டு பழனிக்கு வந்தான். இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தை என் பேருக்கு எழுதி கொடு, நான் தனியாக போகிறேன்னு கேட்குறாங்களா இல்லையா? என் பங்கை பிரித்து கொடு, இனிமேல் உனக்கும் எனக்கு எதுவும் கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் பாருங்கள், தனியாக வர்றதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு ஆண்டியாக வந்து நின்னான். அவங்க அப்பா சென்னை சில்க்ஸில், போத்தீஸில், ஆர்எம்கேவில் ஒரு பட்டு சட்டை பட்டு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம். என் சொத்தை பிரித்து கொடு, நான் போகிறேன்னு சொல்லலாம். முருகப்பெருமான் என்ன சொன்னார்? முருகப்பெருமான் எதுவும் வேணான்னு வந்தார். இதெல்லாம் கடவுள்கள் நமக்கு திருவிளையாடல்களாக நடத்தி காட்டியவை. அப்போ முருகனுக்கு கோபம் வருமா? அப்போ முருகனை விட சிவன் பெரியவன் இல்லையா? விநாயக் இப்படிலாம் பேசக்கூடாது. எல்லா தெய்வங்களும் நமக்காகத்தான் திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டின. ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சொல்றாரா? சிவபெருமானுக்கு சொன்னாரா? எங்க சுவாமி வழியில் சொன்னாரா? ஏன் சிவபெருமானுக்கு ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை தெரியாதா? முருகன் சொல்லணும்னா தெரியாதா? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தப்பா நம்ம சொல்றோம். நம்ம பிரம்மனை சிறையில் அடையில வச்சப்ப என்ன சொல்றோம்? பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான், ஏன்னா தன்னை வணங்கவில்லை என்பதற்காக சிறையில் வைத்தார். அப்படிலாம் இல்லை. கந்தபுராணத்தில் தெளிவாக எழுதுறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். பிரம்மன் சிவபெருமானை பார்க்க போனார். போயிட்டு வெளியில் வரார். வந்த உடனே முருகன் கேட்டார், பார்த்துட்டீங்களா? சிவபெருமானை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். உங்கள் வேலை என்னன்னு கேட்டார். இப்போ பிரம்மன் சொன்னார், நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், என் வேலை என்னன்னு கேட்குற? முருகனை பார்த்து கேட்டார். இப்போ முருகன் சொன்னார், சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி வேணா உனக்கு ஆணவம் இருக்கலாம், கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் படைப்பன்னு நீ எப்படி சொல்லலாம்? நம்ம சொல்கிறல, கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் சாதம், போயிருச்சுன்னா பிரசாதம். கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் தண்ணி, போயிட்டா அது தீர்த்தம். கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் சாம்பல், போயிட்டா விபூதி. ஆனால் கோயிலுக்குள்ளே போகிற மனுஷங்க மட்டும் அப்படியே திரும்பி வரோமே, நல்லவங்களா வரோமா? கோயிலுக்குள்ளே போனோன்னா ஆணவத்தை ஒழிக்கணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் கோவில் கும்பாபிஷேகத்துக்குங்க 1,00,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார். மனசு வேணும், யார் கொடுப்பா? 10 ரூபா பிச்சை போடுறதுக்கே நம்ம எத்தனை தடவை யோசிக்கிறோம். 1,00,000 நன்கொடை கொடுத்தார். அந்த கோவிலில் நான் தான் கும்பாபிஷேக வர்ணனை சொற்பொழிவு. 1,00,000 கொடுத்தவரை காணோம், வரல. நான் என்னடா 1,00,000 கொடுத்துரு, மற்றவங்களாம் 500, 1000, 10,000 அவங்க சக்திக்கு ஏற்ப கொடுத்துருக்காங்க, இவர் 1,00,000 கொடுத்துருக்கிறார். 1,00,000 கொடுத்தவரை காணோமே. நான் மேல் நின்று கும்பாபிஷேக வர்ணனை பண்ணுறேன், ஆளை காணோம். சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போய், ஐயா இன்னைக்கு கும்பாபிஷேகம் நம்ம கோவிலில் நீங்கள் வரலையே. அவர் சொன்னார் பாருங்க, அந்த சாமிக்கு என்ன தவிர எவன் கொடுப்பான் 1,00,000? நான் கொடுத்தேன். எவன் கொடுப்பான் அந்த சாமிக்கு 1,00,000? நான் கொடுத்தேன். பத்திரிக்கையில் என் பேரை பெருசாக போட்டானுங்களா? நான் நினச்சிட்டேன், நீ 1,00,000 கொடுத்தது பெருசு இல்லை, நான் பெரியவன், என் பேரு பெருசாலன்ற ஆணவம் இருக்குல்ல, இது இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காது. ஆணவத்தால் இறைவனை அடையவே முடியாது. அதுக்கு தான் சூரபத்மன் உதாரணமாக இருக்கு.